ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்திருக்கீங்க. என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்ம 2 மாதங்கள் முடித்து 3ஆம் மாதத்துக்கு உள்ள வந்திருக்கிறோம். 3 என்பதே ஒரு விசேஷமானது. பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய இடங்களில் 3ஐ குறித்து நம்ம பார்க்குறோம். பாருங்க, தேவனாகிய கிறிஸ்து சிலுவையில் அடையப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு காரியத்திற்குமே ஆண்டவர் விசேஷமாய் சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த 3ஆம் மாதமும் நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இது 3ம் ஒன்றாய் இருப்பது போல என் தேவனாகிய கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட தேவனாகிய கிறிஸ்து இருந்து நம்மளை வழிநடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய பலத்த கரம் இந்த வேளையில் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் நீர் அறிகிறீர் ஐயா. வார்த்தைகளை கொடுத்து வெளிச்சத்தினால எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. வார்த்தை ஆண்டவரே அப்பா எல்லா காரியத்தையும் நடத்த போகுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்கிற பிரசங்கங்கள் எங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உண்டாக வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கத்துக்கு நேராக ஆண்டவரே எல்லோருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நாங்கள் திருப்புகிறோம். ஒவ்வொருவரும் கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்க கிருபை தாங்க. விசேஷமா இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளாக உருவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சபித்து கட்டுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்க வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நாம் புலம்பினோமோ அழுதோமோ எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன் துக்கப்படுகிறோம்? நிறைய விஷயங்கள் ஏன் துக்கமாக இருக்குதுன்னா, உலகத்தாரை பார்க்குறோம், நாமளை பார்க்குறோம். உலகத்தார் நல்லா இருக்காங்க, உலகத்தார் வேற மாதிரி இருக்காங்க. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் எங்களை பார்த்து கேலியா சிரிக்கிறாங்க, உலகத்தாரங்களுடைய பார்வையில் வேற மாதிரி இருக்குன்ற வசனமே சொல்லுகிறது. உலகமோ உங்களை கண்டு சந்தோஷப்படும். என்னன்னா, இவர்கள் இப்படியா இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மளுடைய நிலைகளை குறித்து நம்மளுடைய காரியங்களை குறித்து அவர்கள் எப்படின்னா ஒருவேளை நையாண்டியா அவர்கள் சிரிக்கலாம், பேசலாம். உலகத்தார் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். நாம பண்ணுகிற காரியங்கள் வேற மாதிரி அவங்க புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. எப்பயுமே உலகம் தவறுதலா தான் புரிந்து கொள்ளும். அதனால தான் இந்த உலகம் ரட்சகரை அறிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இந்த உலகம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அநியாயமாய் செயல்படக்கூடியது. அதுவும் அந்த வசனத்தில் சொல்லப்படுவது, உலகமோ உலகத்தில் இருக்கிற மனிதர்களோ தேவனை அறியாதவர்களோ உங்களை கண்டு எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருப்பார்கள். அவர்கள் பார்க்கும்பொழுதே நம்மளுடைய காரியமெல்லாம் மன சஞ்சலமாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே, அவங்க முன்னாடி நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்ற பல எண்ணங்கள் நமக்கு மனதில் தோணும். ஆனால் கர்த்தர் என்னத்தமா சொல்லுகிறாரு? ரொம்ப அழகாக ஒரு ஓமையை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்களேன், நீங்கள் அதில் தொடர்ந்து வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா 21ஆம் வசனத்துல ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது நம்ம வாசிக்கலாம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடையிட்டாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். ஆமென், ஹல்லேலூயா. அவரே விளக்கத்தை கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவ ரொம்ப அழகா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த தாயினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, சுமந்து கொன்ற அந்த சுமையில அவ ரொம்ப கலக்கத்தோடு இருப்பா. அந்த பிரசவ காலம் எப்படி இருக்குமோ, என்னவா இருக்குமோ, அந்த பிரசவ வழியில் அவர் துடித்து கொண்டிருப்பா. ஆனால் பிரசவம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அந்த பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ அந்த துக்கத்தை அவள் நினையாது இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நீ கடந்து வந்த பாதையில் பல காரியங்களை குறித்து துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் துக்கப்படுகிற இந்த காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்கள் புதிதாய் மாறும்போது உங்கள் துக்கங்களை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஸோ பின்பு அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயானவள் துக்கமுகமா இருக்க மாட்டா. அவ பட்ட வலியும் வேதனைகளையும் அவ காண மாட்டா, அவ யோசிக்க மாட்டா. ஏன்னா அந்த குழந்தை இந்த பூமியில பார்க்கும் பொழுதே என் தேவனாகிய கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அங்கே வெளிவரும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய துக்கங்களை குறித்து எவ்வளவாய் புலம்பினீர்களோ, எவ்வளவாய் அழுதீர்களோ, என் தேவனாகிய கிறிஸ்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். பாருங்க, வேதாகமத்தில் நிறைய காரியம் இருக்கு. துக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகள் தேவ பிள்ளைகளும் கர்த்தர்
அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பின்னாக வரப்போகிறது அதை முன்னறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்களேன், சீஷர்களிடத்துல வந்து இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்துல சீஷர்களோடு இருக்கும்போது அவர் சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்களுக்கிட்ட ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அவர் சொல்லுகிறார், அவங்கள கேஷுவலா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னை கொலை செய்வார்கள், என்னை ஒப்பு கொடுப்பார்கள், நான் இப்படியா என்னை கொண்டு போவார்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஃபைனலி ஒரு வேர்டையும் சொல்றாரு, ஆகிலும் 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று வாக்கியம் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. துக்கம் இருக்கலாம், அந்த இடத்துல பிரச்சனை இருக்கலாம், அந்த இடத்துல வியாதி இருக்கலாம், அந்த இடத்துல குழப்பம் இருக்கலாம், அந்த இடத்துல சில காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவனாகிய கிறிஸ்து இந்த கால வேளையில இந்த மாத வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், ஆனாலும் 3ஆம் நாள்ல எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ மரிக்க வேண்டிய எல்லாமே உயிரடையத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமாய் இருக்கும்போது, புலம்பலாய் இருக்கும்போது, கவலையாய் இருக்கும்போது, இருளாய் இருக்கும்போது அவை எல்லாவற்றும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். அதுதான் அவர் சொல்லுகிறார். ஆகிலும் நீ ஒரு காட்சி பார்ப்ப. என்ன காட்சி தெரியுமா? 3ஆம் நாள்ல நான் உயிரோடு கூட எழுந்திருப்பதை நீ பார்ப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து பாடுகளை அனுபவித்து அவர் நமக்காக சிலுவை சுமந்ததை குறித்து நம்ம சிலுவை தியானங்களை குறித்து நம்ம சபையில தொடர்ந்து பார்க்கிறோம். பாருங்க, அநேக நன்மைகளை ஆண்டவர் சபையில வைத்திருக்கிறார். உபவாசத்தோட 40 நாள் உபவாச ஜெபம் போய் கொண்டிருக்கிறது. அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என் தேவனாகிய கிறிஸ்து அதை முடிக்கும் போது எப்படி முடிப்பார்னா, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று முடிக்கிறார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று முடிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எவ்வளவு டஃபஸ்ட் விஷயமா இருக்கட்டும், அது நமக்கு டஃபா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது ஒன்றுமில்லாதது. அதை ஆண்டவர் மறுபடியும் 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல அந்த பிள்ளை குறித்து வாசிக்கிறோம். அந்த தாய் பெரும்பாடோடு பல மருத்துவமனைக்கு, பல இடங்களில், பல வைத்தியசாலைகள் எல்லாம் கடந்து போனார்கள். அந்த வியாதி அவர்களுக்கு சுகமாகவில்லை. தன்னுடைய பணமெல்லாம் செலவழித்தார்கள். ஐயோ, அவ்வளோ பணம்னா கண்டிப்பா பணம் இருந்திருந்ததுனால தான், வசதியா இருந்ததுனால தான் அவங்க இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்போ தன் பணமெல்லாம் செலவழிந்த பின்பும் சுகம் வரல, சற்றேனும் சுகம் அடையவில்லை. அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவை கேள்விப்படுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். நம்ம வசனத்துல வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 44ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக சென்று தன்னுடைய நம்பிக்கை என்னன்னா, நான் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டேன், எல்லார்கிட்டையும் என்னுடைய பணம் செலவழிக்கப்பட்டது, ஒரு இடத்துல கூட எனக்கு சுகம் வரல, ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நான் கேள்விப்பட்டேன், அவர் சுகம் தருகிறவராக சுற்றி திரிகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது, ரெண்டாவது அவளுக்குள்ள ஒரு ஷை வருது, ஐயோ நமக்கு இந்த பெரும்பாடா இருக்கே, நம்ம எப்படி முன்னாடி போகிறது, ஆண்கள் எல்லாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம எப்படி போறதுன்னு அவ வெக்கப்பட்டு கூனி குறுகி அந்த இடத்துல வந்து தன்னை ஒளித்து கொண்டு யாருக்கும் தெரியாம ஆண்டவரை விசுவாசிக்கிறா. ஹல்லேலூயா. இன்றைய நேரத்தில் கூட யாராகிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ள இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க, எங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியல, சொன்னா வேற மாதிரி ஆயிடுமே, எனக்கு பயமா இருக்கு, யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியலன்னு வெக்கத்தோட தலை குனிந்து தேவனிடத்துல உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த துக்கத்தின் காரியத்தாய் நீங்கள் தேவனை தொடுகிறீர்களோ, தேடுகிறீர்களோ, அங்கெல்லாம் இயேசுவானவர் வந்து உங்களை அற்புதம் செய்வார். ஆமென். அதுதான் வசனம். அவர் இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? 48ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்றார். ஆமென். உங்க விசுவாசம் உங்களை காப்பாற்றும். எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி தேவனை விசுவாசித்து தேவனை தொடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். தேவனாகிய கிறிஸ்துவை அவள் தொட்டா. ஹல்லேலூயா. அந்த துக்கத்தோடு தொட்டா, வேதனையோடு தொடுகிறா.
அவமானத்தோடு தொடுகிறார். பாருங்க, சங்கீதத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 38 அதிகாரம் 17வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், எப்போதும் எனக்கு முன்பதாக என் துக்கம் என் முன்பதாக இருக்கிறது என்று வாசிக்கலாம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ எப்பொழுதும் என் முன்னாடி, ஏன்னா நான் எதனா ஒன்று செய்யலான்னு போனா ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு முன்னாடி வருது, நான் விழுந்து போகிறேன், முடிச்சிடலாம் நான் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் வருது, நெகட்டிவான மெசேஜஸ் வருது, நெகட்டிவான பர்சன்ஸ் வந்து என்னோட பேசுகிறார்கள். உடனே என்ன ஆகுதுன்னா, தடுமாறி நான் விழ ஏதுவாக இருக்கிறேன், துக்கமா இருக்கு, ஐயோ ஆண்டவரே நான் துக்கப்படுகிறேன், இதை எப்படி ஜெயிக்க முடியும், இதை எப்படி முடிக்க முடியும், இதை எப்படி நான் செய்ய முடியும் என்று நான் போராடி ஜெபித்து கொண்டிருக்க எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகிலும் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் என் துக்கத்தை மாற்றுவார், என் கர்த்தர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாறச் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், தேவனாகிய கிறிஸ்துவை பாருங்கள், அவர் உங்கள் துக்கங்களை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. யோபு குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார், அவர் துக்கம் சொல்லி முடியாதது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன் குடும்பத்தை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து துக்கத்தோடு காணப்பட்ட ஒரு மனிதன், அந்த ஊர் முழுவதும் அவரை குறித்து பெருமையாய் பேசின ஒரு காலம் உண்டு. ஆனால் அதே ஊர் முழுவதும் நண்பர்கள் முதல் கொண்டு எல்லா உறவினரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவன் தேவனை தேடினான், ஒன்றும் இல்லாமல் இழந்து போனவனாக இவன் காணப்படுகிறான் என்று அவனை குறித்து புலம்பினார்கள், அவனை குறித்து பரியாசம் பண்ணினார்கள், அவனை குறித்து நீ குற்றம் ஏதாவது செய்திருப்பாய் என்று அவனை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் அவனோ தேவ சமூகத்தில் தன் வாய் திறவாதவனாக மௌனமாய் இருந்து தன்னை தேவனை நோக்கி, ஆண்டவரே என் துக்கம் அதிகரித்திருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாததா இருக்கிறது, என் துக்கத்தை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் அவர் துக்கங்களை இரட்டத்தனையாய், சந்தோஷமாய், இரட்டத்தனையான ஆசீர்வாதம், எதை இழந்தாரோ அது எல்லாவற்றும் இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப தந்து யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அவன் எந்த இடத்துல இடரல் அடைந்தானோ வசனம் சொல்லுகிறது, யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இழந்ததை காட்டிலும் அவன் பெற்றது அதிகம். வாசிப்போம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், அல்லேலூயா. இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இன்றைக்கு பிரசங்கம் கேட்கிறவர்களே, உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசாயா 60:20 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே நித்திய வெளிச்சம், துக்கத்தோடு நீங்க திரியாதீங்க, இருளாய் திரியாதீங்க, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் ஒருவர் தான். துக்கத்தை அதிகரிக்கிறவர்கள் இந்த ஜனத்தார்கள், இந்த துக்கத்தை அதிகரிக்கிறவர்கள் இந்த உலகத்தார்கள், இந்த துக்கத்தை அதிகரிக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், யாராவனா இருக்கலாம் பார்க்கிறவர்கள். ஆனால் துக்கத்தை சந்தோஷமாய் மாறச் செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென், அல்லேலூயா. அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக, நித்திய வெளிச்சம் அப்படின்னா நான் இட்டர்னல், அவர் தொடர்ந்து நீ வாழும் காலம் வரைக்கும் உன்னை மனமகிழ்ச்சியாய் வைத்துக்கொள்ள அவராலே கூடும். அவர் இந்த மாதம் உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்வார், நன்மையினால் உங்களை நிறைக்கச் செய்வார். பாருங்க, எரேமியா 31:13 வசனம் சொல்கிறது, யாருக்கெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார், யாருடைய துக்கங்கள் எல்லாம் மாற்றுகிறார் என்றால் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேற்றி ஆனந்த களிப்பாய் மாறச் செய்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாறச் செய்வார். ஆமென். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் வேற மாதிரி இருக்கலாம். ஆண்டவரே இந்த துக்கம் மாறுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது என்று இருக்கலாம். உங்கள் துக்கத்தின் சஞ்சலங்கள் ஒவ்வொரு இணுக்கையும் கர்த்தர் ஒருவர் அறிந்திருக்கிறார். பர்டிகுலராக வசனம் சொல்றாரு, பா எந்த யூத் ஸ்டேஜில் இருக்கீங்களோ, எந்த கன்னிகைகளோ திருமணம் ஆகாதிருந்து போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஸோ யாரெல்லாம் முதியவர்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருடைய சஞ்சலத்தை அவர் சந்தோஷமாய் மாறச் செய்வார், உங்கள் துக்கங்களை மாறச் செய்து உங்களை வழி நடத்துவார். இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் வசனத்தை திட்டமாய் சொல்கிறார். நான் அந்த கடைசி போர்ஷனை மட்டும் வாசிப்போமா? நான் அவர்களுடைய துக்கங்களை நான் எப்படி மாற்றப் போகிறேன் என்றால் வாசிப்போம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமா மாற செய்வார். சஞ்சலங்கள் என்ன 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 அந்த சஞ்சலத்தை தூக்கி போடுங்க, கர்த்தர் செய்வார். அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் மட்டும்தான் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும். அவர் மட்டும்தான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். அவர் மட்டும்தான் உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவர் மட்டும்தான் சபையின் காரியங்களை மாற்ற முடியும். ஆமென். ஆகையால தான் கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை குறித்து என்னவென்னா சொல்லட்டும், என்ன காரியமானாலும் சொல்லட்டும், அவர்கள் சொல்லும்போது இது நடக்காது, இது
முடியாது, இது அவ்வளவுதான் போனது என்று சொல்லட்டும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் எல்லா துக்கத்தின் வார்த்தைகளை நான் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற செய்வேன். ஆமென். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல் வார்த்தைகள் ஆண்டவரே ஔஷதம் என்று வேதம் சொல்கிறதே. எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பலனாய் மாறி இருக்கிறது, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு சுகமாய் மாறி இருக்கிறது, இந்த வார்த்தை எங்களை ஆண்டவரே ஜீவனை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் எந்தெந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கலங்கி ஆண்டவரே தவித்து கொண்டு ஓடுகிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் இந்த வார்த்தைகளை பேசுவீராக. விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றி ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தேவ பலத்தினால் இடைக்கட்டும், தேவ பிரசன்னத்தினால் இடைக்கட்டும். துக்கம் மாறினது என்று சாட்சிகளை கேட்க கிருபை செய்வீராக, வழி நடத்தும். வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு பயத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாரும் பூர்ண ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே குடும்பங்களையும் சபைகளையும் அடியேனையும் ஆண்டவரே குடும்பத்தாரையும் வேலி அடைப்பீராக. எந்த நாச மோசம் அணுகாம கர்த்தாவே சாட்சிகளாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா பொல்லாப்புக்கும் மாயைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாற செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.